செட் பை வாட்ச்ல எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா மிளகாய் வறுவல் தான் செய்ய போறோம். ராஜஸ்தானி ஸ்டைல செய்ய போறோம். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்டஃப்டு சில்லின்னு பேரு, ஹிந்தியில பாத்தீங்கன்னா பராவா மிர்ச்சோன்னு பேரு. ஸோ அந்த டிஷ்ஷை வைஃப் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. நீங்க ரொம்ப நாளா கேட்டு இந்த ஃபேவரட்டான டிஷ்ஷு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மிளகாய் வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா கடலை மாவு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 200 கிராம்ல இருந்து 1/2 கிலோ மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம், குண்டு மிளகா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு, சால்ட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வச்சுதான் நம்ம இது செய்ய போறோம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் சூடு பண்ணுறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக எடுக்கணும் இதுக்கு. ஸோ இந்த ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சூடில் பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கடலை மாவை ஆட் பண்ணிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் கடலை மாவை. எண்ணெயில நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம். ஸோ திருப்பி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் சைடில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நான் வைஃப் திருப்பி விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணுறங்க. ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை சூப்பராக வாசனை வருது. ஸோ நம்ம எடுத்து வச்ச கடுகு தட்டுறதுக்கு போட்டுட்டோம். இப்போ வைஃப் அதை தட்டிட்டு தான் எடுக்க போறாங்க. ஸோ இப்போ நம்ம தட்டின கடுகு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம்ல பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லெமன் நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ லெமன் ஆட் பண்ணணும். ஸோ லெமன் எடுத்துக்கலாம். ஸோ லெமன் புளிஞ்சி எடுத்தாச்சு. இந்த ரெசிபி தான் ரொம்ப ஈஸியான ரெசிபி, யார் வேணா செஞ்சிடலாம். ஸோ இப்போ லெமன் புளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையாலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க ஒய்ஃபு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க குண்டு மிளகாவை பார்த்தீங்கன்னா சென்டரில் கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிறது எடுத்துடலாம். நம்ம அந்த விதையை எடுத்துடலாம், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா அதில் நல்லா ஸ்டப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டப் பண்ணுங்க, டேஸ்ட் நல்லா வரும். மசாலா கம்மியாக இருந்தால் டேஸ்ட் வராது. ஸோ நல்லா ஸ்டப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மிளகாவையும் பார்த்தீங்கன்னா ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு மிளகாயில் ஃபுல்லாக ஸ்டப் பண்ணிட்டோம் நம்ம செஞ்ச மசாலாவை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகுது. ஸோ சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 100 ml ஆயில் போட்டிருக்கேன். ஸோ ஆயில் கம்மி ஆயிடுச்சுன்னா வறுக்க முடியாது மிளகாவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு. சூடாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டப் பண்ண குண்டு மிளகாவை அதில் போட்டுடலாம். நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணல ஆயில்ல. சூடானோன்னா ஸ்ட்ரைட்டா குண்டு மிளகா தான் போடுறோம்.
ஸோ கீழே இருக்க குண்டு மிளகா ஃப்ரை ஆனோடனே மேலே இருக்கிறது அப்படியே கீழே வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குண்டு மிளகா ஆயிலில் போட்டோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக செய்கிறதுனால நாங்கள் நிறையா போட்டிருக்கோம். ஸோ உங்களால் நிறையா போட்டு செய்ய முடியலன்னா 2 இல்லை 3 போட்டுட்டே செய்யுங்க. ஏன்னா வந்து இது வந்து திருப்புறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் ரெகுலராக செய்கிறனால எங்களுக்கு தெரியும் எப்படி திருப்பணும்னு. ஸோ உங்களால் வந்து திருப்ப முடியாது அந்த மாதிரி இவ்வளோ போட்டுட்டு. நீங்கள் வந்து 2 இல்லை 3 வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் தவாவில் எப்படி மீன் வறுவல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக வந்துச்சு குண்டு மிளகாயில். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்பாத்தி நம்ம செய்யலாம் வாங்க. ஸோ இந்த குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுருக்கமாக வந்ததுக்கப்புறம் கேஸை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது மேலே க்ளோஸ் மூடி போட்டுருவோம். ஸோ அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. இது வந்து நல்லா ஆறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூடியே போடக்கூடாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணி மேலே மூடி போட்டுறாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, உப்பு, வாட்டர், இந்த 3 வச்சு நம்ம சப்பாத்தி மாவு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்த சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்யறது உங்கள் ஸ்டைலன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஐட்டமும் ஆட் பண்ணல. நம்ம வெறும் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம், உப்பு எடுத்து வச்சிருக்கோம், தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த 3 ஐட்டம் வச்சு தான் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். எண்ணெய் இதுனா எதுவுமே தேவையில்லை. இந்த 3 ஐட்டம் இருந்தாலே சாஃப்ட் சப்பாத்தி நம்ம செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ வைப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்றாங்க. எந்த விதமான சீக்கிரட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னாடியே நான் செய்யறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு சாஃப்டா வரும். நீங்க வந்து தண்ணியை வந்து கரெக்டா ஊற்றணும், அவ்வளவுதான் மேட்ரு இதுல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வரோம். ரொம்ப ஊற்றிட்டோம்னா கொலன்னு ஆயிரும். ஸோ கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஊற்றிட்டே இருக்கும்போது பெசிச்சுட்டே இருங்க. அப்படியே கொஞ்சமாக ஊற்றிட்டு பெசிஞ்சுட்டே இருங்க அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா குண்டு மிளகா பார்த்தீங்கன்னா ரெடி ஆனதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருக்கோம். மூடி க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். நீங்களும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம செஞ்சதே வந்து வேஸ்ட்டாக போயிடும். சூடாகிற வரைக்கும் மூடி வந்து நீங்கள் போடக்கூடாது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வைஃப் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஆயில்லாம் வந்து ஊற்ற வேணாம். இதில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, இந்த 3 மட்டும் இருந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தவா சூடாகிட்டு இருக்கு. ஸோ வாங்க சப்பாத்தி செய்யலாம் நம்ம இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா தவால போட்டாச்சு, சுட தவால.
கொஞ்சம் லைட்டா பேக்ல வேகணும்னு பாத்தீங்கன்னா திருப்பி விட்டுடணும். இப்போ பாருங்க கொஞ்சம் தான் வேகி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் போதே திருப்பி போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி பின்னாடி ஆனோன்னு திருப்பி போட்டோன்னே பாருங்க பஃப் மாதிரி வரும். ஸோ சூப்பரா பாருங்க பஃப் வருது பாருங்க. பாருங்க வேற லெவல்ல ரெடியா இருக்கு. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி பாத்தீங்கன்னா நல்லா நெய் ஊற்றி தடவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நெய் ஊற்றிடுங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்க, ரெண்டு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க நெய்யில். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்டு சில்லி சப்பாத்தி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சோண்டு சில்லி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ண சில்லி நல்லா பாருங்க, இந்த மாதிரி சில்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தயிரில் எடுத்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு கைஸ், வேற லெவல் இருக்கு. இப்போ ராகுல் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். எப்படி இருக்கு ராகுல்? சூப்பர், வேற லெவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி, ராஜஸ்தானி டிஷ்ஷு. நீங்க கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. வேற லெவல்ல இருக்கு கைஸ், சூப்பரா இருக்கு. கொஞ்சம் காரச்சாரமா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு விளாக் அவ்வளோதான். அடுத்தது என்ன ரெசிபி போகலாம் சொல்லுங்க. பாய் பாய்.